திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டி அருகே அரசு கட்டடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். விழுவாதப்பட்டியில் அரசு அலுவலக கட்டடத்தில் திமுகவினர் வடமாநில தொழிலாளர்களை தங்க வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். ஆனா இந்த ஒரு வருட காலம் 1 வருட காலமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வட இந்தியர்கள் அதாவது அங்கிருந்து பொழப்பு தேடி வர்றவங்க கட்டட வேலைக்காக வர்றாங்க. அவங்க இந்த திமுக கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் இந்த கட்டடத்தை பயன்படுத்தி வச்சு கூட்டிட்டு வந்து இங்க இருக்க வச்சிருக்காங்க. இந்த கட்டடம் என்ன பர்பஸ்க்காக திறந்து வச்சாங்களோ அதுக்கான பர்பஸ் இல்ல. நான் பலமுறை சொல்லிட்டேன், அவங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டு இந்த கட்டடம் எதுக்காக திறந்து வச்சீங்களோ அதை எடுத்துட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனா அந்த ஒரு நம்ம சொல்றத காதுல கூட அவங்க கேட்கற மாதிரி இல்ல. இது நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையா தான் வைக்கிறேன். நான் எந்த கட்சியை சார்ந்தும் இல்லாம இந்த ஊருக்காக, இந்த ஊர் பொதுமக்களுக்காக நான் கேட்கிறேன். அதே மாதிரி எங்க ஊர்ல கழிப்பிட வசதியே கிடையாது. மக்கள் அனைவரும், பெண்கள் அனைவரும் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கட்டடம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த கட்டடம் முள்ளு முளைச்சு மூடி கிடக்குது. பல முறை பராமரிப்பு பண்றாங்க, அது அப்படியே தான் கிடக்குது. பஞ்சாயத்து அலுவலகம் இடிஞ்சு கிடக்குது. பஞ்சாயத்து அலுவலகம் அதிமுக பிரசிடென்ட் இருந்தாருங்கிறதுக்காக கட்டடத்தை கொடுக்கல. ஒன்றிய அலுவலகத்திலிருந்து அதை பணி செய்யறதுக்காக கொடுக்கவே இல்லை. ஒன்றிய அலுவலகம் அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு அப்படியே ஆதரவாவே முழுமையா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த கட்டட திறப்பு விழாவுக்கு வந்திருந்தாரு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள். அவங்க வந்தப்பவாவது ஒரு 100 மீட்டர் நடந்து வாங்க, நீங்க பொதுமக்களோட பிரச்சனை என்னன்னு பாருங்க. இது மாதிரி உங்களோட அதிகாரங்களை மக்கள் கிட்ட காமிக்காம, நீங்க நல்லது செய்யற மாதிரி நடிக்காம நிஜமாவே நல்லதை செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்க 30 வருஷம் அரசியல 30 வருஷத்துல நான் எம்எல்ஏவா இருந்தேன்னு சொல்லி நீங்க ஓட்டு கேட்கறதுக்கு உங்களோட நல்ல திட்டங்களை எடுத்துட்டு வாங்க. நாங்க எந்த இலவசங்களையும் கேட்கல. மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்லி நாங்க கேட்கிறோம்.